நமஸ்காரம். இப்பொழுது நாம் இருக்கிறது நாமக்கலில் நாமக்கி தாயார் சன்னதியில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். நமஸ்காரம். இப்பொழுது நாம் இருக்கின்ற இடம் நாமக்கலில் நாமகிரி தாயார் சன்னதியில் இருக்கின்றோம். இதன் மூலியமாக யாமிருக்க பயமேன் என்ற நிறுவனத்தின் சார்பாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த செய்தியை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் என்பதற்காக இந்த ஏற்பாடு செய்துள்ளது. வணக்கம். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய திருமந்திரம் தேவலோக ரகசியம். அப்படி என்றால் மகாவிஷ்ணுவின் பஞ்சநாமங்கள் என்ற பெயர். அந்த மகாவிஷ்ணுவின் பஞ்சநாமங்களாக மகாவிஷ்ணுவின் 5 பெயர்கள் கொண்டது இந்த ரகசிய மந்திரம். அது எவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால், ராமா, கிருஷ்ணா, நாராயணா, கோவிந்தா, நரசிம்மா. ராமா, கிருஷ்ணா, நாராயணா, கோவிந்தா, நரசிம்மா என்று சொல்ல வேண்டும். இந்த பஞ்சநாமங்களில் ரகசியம் என்னவென்றால், இவ்வாறு சொல்வதனால் நமக்கு என்ன பலன் என்று கேட்டால் அந்த பலத்தையும் நான் சொல்கிறேன். ராமா என்று சொன்னால் ஆஞ்சநேயர் நமக்கு உதவிக்கு வருவார். ராமநாமம் ஒலிக்கின்ற இடத்திலெல்லாம் ஆஞ்சநேயர் பகவான் கண்டிப்பாக இருப்பார். ராமருக்கு எப்படி அந்யோன்யமாக தொண்டு செய்தாரோ அதுபோல நமக்கும் உதவிக்கு வருவார் இந்த ஆஞ்சநேயர். ராமாயணம் எங்கெங்கே ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்ச பகவான் நமக்கு நம்மளோட உட்காந்து ராமாயணத்தை கேட்பார். உதாரணத்துக்கு நம்ம கோவிலெல்லாம் ராமாயண சொற்பொழிவு நடக்கும். அப்படி நடக்கிற பொழுது சொற்பொழிவு பண்ணுறவங்களுக்கு ஒரு மைக்கும் பலகையும் போட்டு வச்சுருப்பாங்க. அதே போல் பக்கத்தில் இன்னொரு பலகையை போட்டு அதில் துளசியும் சந்தனமும் வைத்து இருப்பார்கள். எதற்கு என்றால், அங்கே ஆஞ்சநேயர் பகவான் மக்களாக உட்கார்ந்து ராமாயணத்தை கேட்பார். அப்படி இருக்கிற பொழுது ராமநாமம் எங்கெங்கே ஒலிக்கிறதோ அங்கே ஆஞ்சநேயர் நமக்கு வருவார். நம்ம ராமா என்று சொன்னால் நம்மளுடைய ஆசானுடைய திருமந்திரத்தை சொல்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன இன்னலோ அவங்களுக்கு உதவிக்கு வரணுன்ட்டு ஆஞ்சநேயர் உடனாக நமக்கு உதவிக்கு வருவார். ராமா சொன்னால் யார் உதவிக்கு வருவார்? ஆஞ்சநேயர் பகவான் வருவார். இரண்டாவது கிருஷ்ணா என்று சொன்னோம். இரண்டாவது கிருஷ்ணா என்றால், மகாபாரத்தில் மகா மண்டபத்தில் திரௌபதியே துயில் இருப்பாங்க துச்சாதனன். அப்படி இருக்கிறபோது கிருஷ்ணா நீயே காப்பாற்று என்று இருக்காரம் கூப்பிக்கொள்ளும் போது கிருஷ்ணர் அபயம் கொடுத்து அந்த புடவையாகப்பட்டது முடிவுக்கு வராமல் துச்சாதனை இழுத்து அந்த புடவை மலை போல குமிஞ்சு விடுகிறது. அவனுக்கு சோர்ந்து விடுகிறது. மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரான். அப்படி காப்பாற்றக்கூடிய வல்லமைப்படுத்தவர் கிருஷ்ணர். அப்புறம் கிருஷ்ணருக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. எப்படி என்றால், கிருஷ்ணா என்றால் உங்களுடைய நெருங்கிய தோழன் ஜெகன். உங்களுடைய நெருங்கிய தோழன் யாருப்பா? பாரதி ராஜாவாக கிருஷ்ணா நமக்கு பின்னாடி ஜெகனுக்கு பின்னாடி கிருஷ்ணராக மாறுவார். எனக்கு பின்னாடி கிருஷ்ணராக மாறுவார். பாரதி ராஜா வா ஜெகன் அப்படின்னு தோளில் கை போட்டுக்கிட்டு வா பேசிட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு பேசிட்டு போவதுக்கு ஜெகன் வெங்கடேசன் நீங்கள் இப்படி போங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று வழிகாட்டி கொண்டு நமக்கு பின்னாடி வந்த கிருஷ்ணர் ஜெகனாக வந்தவர் பின்னாடி மறந்து விடுவார். அப்போது கிருஷ்ணா சொன்னால் நமக்கு 2 விதத்தில் பலன் உண்டு, 2 ப்ளஸ் பாயிண்ட் உண்டு. ஒன்றா கடவுளாகவே நமக்கு உதவி பண்ணுவார். இரண்டாவது நண்பனாக ரூபத்தில் உதவி பண்ணுவார். மூன்றாவது என்ன சொன்னோம்? நாராயணனக்கா நம்மளை படைத்த கடவுள் பிரம்மா. நம்மளை காக்கும் கடமை கொண்டவர் மகாவிஷ்ணு. நாராயணன் என்று சொன்னாலும் மகாவிஷ்ணுக்கு விடுத்த பெயர் நாராயணா. அதனால்தான் நாரதர் நாராயணா சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நமக்கு காக்கும் கடமை கொண்டது நாராயண பகவானுக்கு உண்டு. இதில் கஜேந்திர மோட்சம்னு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். கஜேந்திர மோட்சம் என்றால் யானையின் காப்பாற்றக்கூடிய வைபவம். இந்த சின்ன வரலாறு, ஒரு அனாந்தர பெரிய காட்டு பகுதி, அந்த எல்லைக்கு பகுதியில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒட்டினாப்புல காட்டு பகுதி இருக்கிறனால ஒரு சின்ன யானைக்குட்டி வழி தவறி கிராமத்துக்குள்ளே விடுகிறது. அது வந்த இடம் என்னவென்றால், அங்கே இருக்கின்ற பெருமாள் கோவில் ஒன்று.
அங்கே எப்போ பெருமாளுக்கு வந்து நாராயணன் என்ற திருநாமம். இங்கே எப்படி நரசிம்ம சுவாமி இங்கே இருக்காரோ அதே போல் அந்த கிராமத்தில் இருக்கிற கோவிலில் நாராயணன் என்று தெய்வம் இருக்கிறார்கள். அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறதுக்கு எண்ணற்ற ஒரு ஐயர் இருக்காங்க. டெய்லியும் பூஜை பண்ணி கொண்டு வருவார்கள். அப்போ இருக்கும்போது அந்த பூஜையில் இருக்க அர்ச்சகர் யானைக்குட்டியை பார்க்குறார். யானைக்குட்டி தடுமாறிட்டு இருக்கிறபோது யானைக்குட்டி வழி தவறி வந்து விடுகிறது. ஆகவே இந்த யானைக்குட்டியை அவங்க தாய் வந்து கூப்பிட்ற வரைக்கும் நாம் பாதுகாப்போம் என்று பாதுகாக்கிறார். ஆனால் நாள் பட போக போக தாய் யானை வருவதில்லை. ஆகவே யானை பெரிதாக வளர்ந்து விடுகிறது. அப்படி இருக்கும்போது யானையோட வேலை என்னான் என்றால், டெய்லியும் அந்த கோவில் பக்கத்தில் ஒரு திருக்குளம் இருக்குது. அந்த திருக்குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பூஜைக்கு தந்து தர வேண்டும். அப்படி தரும்பொழுது யானை மண்டியிட்டு நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது பெரிய யானையாக வளர்ந்து விடுகிறது. ஒரு அரக்கன் அசுரன் இந்த யானையை நாம் ருசித்து சாப்பிட வேண்டும் என்று அந்த காரணத்துக்காக அந்த அரக்கன் முதலையாக மாறி அந்த குளத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற போது அந்த யானை எப்போதும் தண்ணீர் எடுத்து கொண்டு வரப்பொழுது அந்த யானையோட காலை முதலை கெட்டியமாக பிடிச்சி, வலது காலை கெட்டியமாக பிடிச்சி கொண்டு தண்ணிக்குள்ளே இழுக்கிறது. யானைனால் மீள முடியல. ஆனால் யானைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பெயர் என்ன? ஆதி மூலமே நாராயணா அப்படின்னு பிளருது. அந்த பிளரின் சத்தமாக நாராயண பெருமாள் தன்னுடைய வாகனம் கருட வாகனத்தில் வேகமாக பறந்து வருகிறார். இது வந்து 1 செகண்ட், இதுலேயே மில்லி செகண்டுனா கணக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோ வேகத்தில் பெருமாள் கருட வாகனத்தில் வேகமாக வந்து தன்னோட சக்கராயத்தை விட்டு தன்னுடைய சக்கராயத்தை விட்டு அந்த முதலையை கழுத்தத்து சம்ஹாரம் செய்து யானையை விடுவிக்கிற வைபவம் தான் கஜேந்திர மோட்சம் என்று சொல்லக்கூடிய வைபவம். யானை ஆகப்பட்டது விலங்குக்கு 5 அறிவு. அவருக்கூட்டே நாராயண பெருமாள் காப்பாற்ற வந்தார். ஏன் நம்ம மனிதர்கள் 6 அறிவு கொண்டவர்கள். நம்ம நாராயண் மேலே அதிகமாக பற்று கொண்டு நாராயணா நீ காப்பாற்று அப்படின்னாக்க உடனே ஓடி வந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய வல்லமைப்படுத்த நாராயண பெருமாள். இப்படி இருக்கிற பொழுது நாம் 4வது என்ன செய்தோம்? கோவிந்தா என்று சொன்னோம். கோவிந்தா என்றால் கோ ப்ளஸ் விந்தா, கோ ப்ளஸ் விந்தா அப்படின்னாக்க பசுமாடே உங்களை வணங்குகிறேன் என்று திருநாமம் தமிழில். அப்படி இருக்கிறபோது பசுமாட்டில் தான் முக்கோடி தேவர்களும் அடங்கியவர். உங்களுடைய குலதெய்வம் சரி, உங்களது இஷ்ட தெய்வமும் சரி, என்னோட குலதெய்வம் சரி, என்னோட இஷ்ட தெய்வம் சரி, எல்லா தேவர்களும் 1 கோடி 2 கோடி 3 கோடி முக்கோடி தேவர்கள் எல்லாம் அந்த பசுமாட்டில் ஐக்கம். நம்ம கோவிந்தா என்று சொன்னால் உடனே அந்த பசுமாகப்பட்டது அந்த ஓசை வரும் திசை நோக்கி திரும்பி பார்க்கும். அப்படி திரும்பி பார்க்குற பொழுது பசுமாடு திரும்பி பார்க்கறது கிடையாது. அதில் வசிக்கின்ற முக்கோடி தேவர்களும் நம்மளை திரும்பி பார்த்து கொண்டு நமக்கு அபயம் கொடுப்பார்கள். அப்படி கொடுக்குறம்போது ஒரு தெய்வத்தோட அபயம் இருந்தாலே நாம் க்ஷேமமாக வாழலாம். அப்படி இருக்கிற பொழுது முக்கோடி தேவர்கள் அனைவரும் க்ஷேமமாக வாழலாம். முக்கோடி தேவர்களுடைய அபயம் இருந்தால் நாம் க்ஷேமமாக வாழலாம். அப்படி இருக்கிற பொழுது 5வது என்ன சொன்னோம்? நரசிம்மா என்று சொன்னோம். நரசிம்மா என்றால் அவர் நமக்கு காக்கக்கூடிய கடவுள் நரசிம்ம பெருமாள். எப்படி என்றால் நரசிம்ம அவதாரத்தில் இரண்யன் என்ற அசுரனை வயிற்றை கிழித்து சம்ஹாரம் செய்து இந்த லோகத்தை காப்பாற்றினாரோ அதே போல் நம்மளோட இன்னர்களெல்லாம் விலக்கி சம்ஹாரம் செய்துட்டு, மகனே இந்த வழியாக போ, ஜெகனே இந்த வழியாக போ, வெங்கடேசா இந்த வழியாக போ, உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று வழிகாட்டக்கூடிய பெருமாள் தான் நரசிம்மசாமி. இங்கே நாமகிரி தாயார், நரசிம்மசாமி, ஆஞ்சநேயர் 3 பேர்களும் ஒரே சமயத்தில் அவதாரம் எடுத்தவர். இயற்கையாக வந்தவர், செயற்கை கிடையாது, இயற்கை. இங்கே வந்து நாமகிரி தாயார் இச்சாசக்தி சுரூபம், நரசிம்மசுவாமி கிரியாசக்தி சுரூபம், ஆஞ்சநேயர் ஞானசக்தி சுரூபம். 3 சக்தியிலும் ஒரே நேரத்தில் நாம் வணங்கக்கூடிய பலாபலன் நாமக்கல்ல மட்டும்தான் இருக்குது.
நாமக்கல் திருத்தலத்தில் இவ்வளோ பெரிய மகிமை இருக்கிறது. ஆகவே இந்த பஞ்ச நாமங்களையும் ஒழித்து கொண்டு நாம் ஒழித்து கொண்டு ராமா, கிருஷ்ணா, நாராயண, கோவிந்தா, நரசிம்மா என்று நாம் சொல்லிக்கொண்டு நம்மளோட இன்னர்களை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். நீங்கள் இது எப்போ கேட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ உங்களோட உடம்பை சுற்றி சிவப்பு கலர் வட்டம் சுற்றி கொண்டு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 3 நாளுக்குள்ளே நீங்கள் 1 கோடி மந்திரம் சொல்லிட்டீங்க. ராமா, கிருஷ்ணா, நாராயண, கோவிந்தா, நரசிம்மா 5 சொன்னால் தான் ஒரு தடவை, மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லணும். அப்படி சொல்கிற போது சொல்ல அந்த சிவப்பு கலர் வட்டமாகப்பட்டது பச்சை கலரில் மாறினாக்கா அதான் உங்களுக்கு பாதுகாப்பு வேலி. எப்படி என்றால் ஒரு எதிரி ஜெகன் நல்லா இருக்கானே, எல்லாத்திலையும் கவர் பண்ணி எல்லாத்தோடைய அன்பு பெறானே, அவனை இருக்கக்கூடாது, அவனை கெடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கோ அந்த அம்பாகப்பட்டது ஜெகனை நோக்கி வரும். ஜெகன் நோக்கி வரும்போது அந்த பச்சை கலர் வட்டமாகப்பட்டு பட்டவுடன் யாரை நினைச்சாங்களோ அவரையே திருப்பி கொண்டு தாக்கும். நம்மளை காக்கக்கூடிய கவச்ச மந்திரம் இதான். அதனால தான் இதை தேவலோக மந்திரம் என்று சொன்னேன். எல்லாரும் இதை ஜெபித்து நம்ம எல்லோரும் இன்புற்று வாழலாம் என்று பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் நமோ நாமகிரி தாயே போற்றி.